வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கை நம்முடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான அரிய மருத்துவ நன்மைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல பனங்கிழங்கு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம், எந்த சீசனில் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம நம்மளால போக முடியாதுங்க. குறிப்பாக ஜனவரி மாதங்கள் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பனங்கிழங்குக்கான சீசன். அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பனங்கிழங்குக்கான சீசன் தான். பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் கொடுக்கறது கிடையாது, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்குது. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்யறதால செரிமானத்தை எப்போதுமே சீராக வைத்திருக்கும். அதோடு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வேகமாகவும் உறிஞ்சி மருத்துவ நன்மைகளுமே நமக்கு வேகமாக கொடுக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பனங்கிழங்கில் நிறைந்துள்ள வளமான அளவில் நார்சத்து தான். ஸோ பனங்கிழங்கு நார்சத்துக்கான மூல ஆதாரமாக செயல்படுறதால தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடல்களிலேயே தேங்காமல் வெளியேற்றி விடுது. இதனால குடல் அழற்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், செரிமானமின்மை, இது மாதிரி நமக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் பனங்கிழங்கு நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளும். அப்போ குடல்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வயிறுகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் இது இரண்டுமே இணைந்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. உங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது அத்தனைக்குமே பனங்கிழங்கிலிருந்து பலன் கிடைக்கும். இந்த நோய்களை நீங்க சரி பண்ணிக்கலாம். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ரத்த சிகப்பு செல்களை வந்து பராமரித்து உடலுக்கு தேவையான போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்கும். இதனால உடலினுடைய ரத்த ஓட்டம் சீராகும். நம்மளுடைய உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா இரும்புச்சத்து குறைபாட்டால தான் ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் ஆக்சிஜன் சப்ளைவை கம்மியாக கொடுக்கறதால தான் நமக்கு ரத்த சோகை ஏற்படுது. அப்போ நம்ம வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்புச்சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள், ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கிறதால போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் வலி, பலவீனம், கவனமின்மை, இந்த மாதிரி அனிமியாவுக்கான ப்ராப்ளம் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது. ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு சீராக நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கான ஒரு டயட் ஃபுட் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பனங்கிழங்கு நமக்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாக இல்லாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருந்தால் மட்டும்தான் அது நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறீங்க அப்படின்னா, அந்த முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு உங்களுக்கு நல்ல டயட் உணவாக இருக்கும். இதில் நார்சத்து நிறைந்திருக்கு அப்படின்றதால இது நீண்ட நேரம் நமக்கு வந்து பசியை கட்டுப்படுத்தி பசி இல்லாமல் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து போதுமான அளவுக்கு செரிக்க வச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா பசியே நமக்கு வந்து பசி கண்ட்ரோலாக தான் இருக்கும், பசி அதிகமாக எடுக்காது. ஸோ நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வெயிட்டை அதிகப்படுத்திட்டே போக மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால உங்களுக்கு அதிகப்படியான உடல் எடை, அந்த கொழுப்பு, தொப்பை, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு. இதனால கெட்ட கொலஸ்ட்ரால்களினுடைய அளவை போதுமான அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கு. பொட்டாசியம் தேவையுமே பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால நம்மளுடைய ரத்த
குழாய்கள், அதாவது அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பையுமே நம்ம தடுத்துக்கலாம். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இரத்த நாளங்கள் இறுக்கங்களாக இருக்கும் பொழுதோ அல்லது இரத்த நாளங்களில் அதிகப்படியான கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும் போதோ இரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகாது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பன்மடங்கு இதயம் தொடர்பான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பனங்கிழங்கு சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இதய தசைகள் வலுவாக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் போதுமான அளவு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலனளிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்கில் நிறைந்திருக்கிறதால தான் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்யுது. விட்டமின் ஏ பனங்கிழங்கில் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேணும்னா பனங்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம். அந்த இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாகவே அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக்கிறதால எந்த நோயுமே நமக்கு வராது, எந்த நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாது. புற்றுநோயை தடுக்கக்கூடியது பனங்கிழங்கு. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடுக்கிறதுக்கு தான் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ உங்களுக்கு புற்றுநோய் செல்கள் பரவாமல் முன்னாடியும் தடுக்கலாம். உடல் உள்ளுறுப்புகளில் பரவிடக்கூடிய புற்றுநோய் செல்களை நீங்கள் வெளியேற்றிக்கணும் அப்படின்னாலுமே பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்குல வந்து கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால உங்களுடைய பற்கள், தசைகள், எலும்புகள் பலமடையும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக ஈறுகள் வந்து உங்களுக்கு வீக்காக இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு கிருமி தொற்று ஏற்பட்டு பற்கள் வலுவிழந்து போகிறது, பற்சொத்தை, பற்சிதைவு ஏற்பட்டு வாய்களில் கிருமி தொற்று அதிகரித்து வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக்கிறதுக்கான அந்த பற்களை வலுப்படுத்துறதுக்கான கால்சியம் சத்து பனங்கிழங்குகளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் தசைகள் பிடிப்பு ஏற்படாமல், தசைகளில் வலி இருக்காம, தசைகளுக்கு வந்து வலு கொடுத்து தசைகளை வந்து வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கு, ஆரோக்கியமான தசை செயல்பாடுக்கும் பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் உடல் எலும்புகளை பலப்படுத்தி உங்களை வந்து பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கிறதுக்கு பனங்கிழங்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் பனங்கிழங்கு கொண்டு இருக்கிறதால நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால இது மெதுவாக செரிமானம் செய்யப்பட்டு குளுக்கோஸுடைய அளவையும் ரத்தத்தில் மெதுவாக தான் உயர்த்தும், அளவுக்கு அதிகமாக உடனே வந்து உயர்த்தாது. எனவே இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்ததாக கருதப்படுது. ஸோ ஏன்னா நம்மளுடைய பிளட்டில் வந்து சுகருடைய அளவு வந்து ஓவராக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உயரும் போது அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மெதுவாக உயர்த்தும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயருமே தவிர உங்களுக்கு அதிகப்படியாக உயர்ந்துடாது. ஸோ அதனால் நீங்கள் நலமாக இருக்கலாம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகரிக்கும். ஏன்னா பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்துமே செய்கிறதுக்கு பனங்கிழங்கு கூட புரதச்சத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பனங்கிழங்கில் புரதச்சத்து நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறும் உங்களுக்கு வந்து இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி மக்களே.